சாய்பாபா உணவு பிச்சை எடுத்தல். பாபா எந்த ஷிரடி மக்களின் வீடுகளின் முன்னர் ஒரு பிச்சைக்காரனைப் போல நின்று, ஓ லாசி, ஒரு ரொட்டி துண்டு கொடு என்று கூவி அந்த பிச்சையை ஏற்க தம் திருக்கரங்களை நீட்டி அருளினாரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு கையில் தகரக் குவளையையும் ஜோலி என்ற சதுர துண்டும் அவர் வைத்திருந்தார். அவர் தினந்தோறும் சில குறிப்பிட்ட வீடுகளுக்கு சென்றார். ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டுக்கு சென்றார். குழம்பு பொருளான சூப், காய்கறிகள், பால், மோர் முதலியன தகரக் குவளையிலும், சோறு, ரொட்டி முதலிய திடப்பொருள்களை துண்டிலும் வாங்கி கொண்டார். இவ்வாறு சேர்க்கப்பட்ட உணவு ஒரு சட்டியில் கொட்டப்பட்டது. நாய்களும் காக்கைகளும் பூனைகளும் அதிலிருந்து தாராளமாக சாப்பிட்டன. பாபா அவைகளை விரட்டியதே இல்லை. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.